அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். இது பழமையான பழமொழி. காதலின்றி அமையாது உலகு, இது புதுமையான மொழி. எது உண்மையான காதல்? நம்பிக்கையான, நம்பத்தகுந்த, நம்பகத்தன்மையான காதல் எது என்பதை காதலர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எது நம்பிக்கையான காதல், நம்பகத்தன்மையான காதல் என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு காதல் ஜோடிகள், ஒரு காதலன் ஒரு காதலி இருவரும் கடற்கரை மணலில் அமர்ந்திருக்கிறார்கள். காதலி கேட்கிறார் காதலனை பார்த்து, என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லேன் என்று கேட்கிறார். காதலனோ, காதல் என்பது என்ன, மல்லிப்பூ சரமா உனக்கு முழம் போட்டு காட்ட, மளிகை கடையில் விற்கும் சரக்கா உனக்கு எடை போட்டு காட்ட, அல்லது நிலமா வீட்டு மனையா உனக்கு அடி போட்டு காட்ட என்று கேட்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு காதல் எவ்வளவு, என் மேல் உனக்கு எவ்வளவு காதல் இருக்கிறது என்பதை கைகளின் மூலமாக எனக்கு காட்டு என்று கூறுகிறான். சரி, அவன் என்ன செய்கிறான்? கைகளை இரண்டும் அகல விரித்து இயேசு சிலுவையில் அறைந்திருப்பது போல, உன்னை எவனுக்கு இவ்வளவு பிடிக்கும் என்று கூறுகிறான். சரி, இரண்டாவது ஒரு கேள்வியை கேட்கிறான். எனக்காக நீ எதையும் செய்வாயா? நான் எதை சொன்னாலும் நீ கேட்பாயா என்று கேட்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று கேட்கிறான். என் மாரை பிளந்து அனுமன் ராமனை காட்டியது போல நான் என்னுடைய இதயத்தில் நீ இருப்பதை காட்டவா? அல்லது ராமனுக்காக சீதை தீயில் போனாள், உனக்காக நான் எரித்துக் கொள்ளவா என்று கேட்கிறான். அதற்கு அந்த காதலி சொல்கிறாள், இதெல்லாம் எனக்கு வேண்டியதில்லை. எனக்கு வேண்டியது உன்னுடைய லேப்டாப்பையும் அதனுடைய பாஸ்வேர்டையும் கொடு. உன்னுடைய செல்போனை அதனுடைய பாஸ்வேர்டையும் கொடு. உன்னுடைய ஃபேஸ்புக் அதனுடைய பாஸ்வேர்டையும் கொடு. வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. 1 மணி நேரம் பொறுத்து நான் உன்னிடம் திருப்பி தந்து விடுகிறேன் என்று கேட்கிறான். காதலனுக்கோ அடிவயிறு கலங்குகிறது. ஒரு பெரிய இடி விழுந்தது போல் இருக்கிறது. அவன் கேட்கிறான், என்னை நீ நம்பவில்லையா? என் மீது நீ சந்தேகப்படுகிறாயா? சொல் என்று கேட்கிறான். உனக்கு மடியிலே கனம் இல்லையெனில் வழியிலே பயம் இருக்காது. உன்னிடம் ஒளிமறைவு எதுவுமே இல்லையெனில் அதை தருவதால் உனக்கு என்ன சந்தேகம், தயக்கம் என்று கேட்கிறான். காதலனோ, எப்போது நீ என்னை நம்பவில்லையோ, எப்போது நீ என்னை சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாயோ, அப்போது உன்னை காதலித்து எந்த பயனும் இல்லை. நம்ம காதலை இதோடு முடித்துக் கொள்ளலாம் என்று எழுந்து தன் உடையில் ஒட்டியிருந்த மணல் துகள்களை தட்டிவிட்டு செல்ல ஆரம்பிக்கிறான்.
அவள் கூறுகிறாள், நீ மணல் துகளை தட்டியது போல உன் மனசாட்சியை தட்டிவிடாது. போ, வேறு ஒருத்தியை காதலித்தாவது அவளோடு மனசாட்சியோடு நடந்து கொள் என்று கண்ணீர் விட்டபடி அவளும் எழுந்து பிரிந்து போகிறாள். இதுதான் இன்றைய காதல். இருவரிடமே ஒளிவு மறைவுகள் இருக்கிறது. தன்னுடைய பலவீனங்களை மறைக்கிறார்கள், தன்னுடைய ரகசிய செயல்களை மறைக்கிறார்கள். இதையெல்லாம் வெளிக்காட்டாமல் மிகைப்படுத்திக் கொண்டு தன்னை காட்டி பழகுகிறார்கள். இதே கேள்வியை அவன் கேட்டிருந்தால் கூட அவளும் பிரிந்து போயிருப்பாள். அவள் மட்டும் யோகியம் அல்ல, அவளும் அவளுடைய பேஸ்புக்ல, அவளுடைய செல்போன்ல வேறு நபர்களோடு தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இருவருமே அப்படித்தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இது உண்மையான காதலா? இது நம்பிக்கையான காதலா? இது நம்பகத்தன்மை உள்ள காதலா என்பதை நினைத்து பாருங்கள். எல்லா காதல்களிலும் 198% காதல்கள் இப்படித்தான் இருக்கிறது. திருமணத்திற்கு அப்பால் இவர்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்தார்களோ அதெல்லாம் வெளிப்படும் போது இருவருக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கிறது. இருவருமே பிரிந்து போகிறார்கள். அதுதான் இன்றைய நடைமுறையாக, பழக்க வழக்கமாக இருந்து வருகிறது. அப்போ ஒரு உண்மையான நம்பத்தகுந்த காதல் என்பது என்ன என்றால், உங்கள் மனதிலே அந்த காதலானது நாளுக்கு நாள் புயல் போல வலுவடைந்து கொண்டே வர வேண்டும். விட்டு கொடுத்தல் என்பது உங்களுக்கு ஒரு இயல்பான நிகழ்வாக இருக்க வேண்டும். அவருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், அதில் நான் குறைந்து போக போவதில்லை, அவளுக்காக தானே நான் விட்டு தருகிறேன் என்ற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். அவர்கள் பிடிக்காத செயலை செய்தால் கூட அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை ஒரு பிரச்சனையாக வளர்க்கக்கூடாது. அழகிய முகத்தை, கவர்ச்சி தோற்றத்தை விட்டுவிட்டு அவர்களிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை, பழக்க வழக்கங்களை, செயல்களை, நடவடிக்கைகளை வரவேற்பதாக இருக்க வேண்டும். இருவருக்குமே இந்த மனப்பக்குவம் இருக்க வேண்டும். ஏதோ கவர்ச்சியாலோ அழகாலோ மட்டும் காதலிக்க கூடாது. குணமுள்ளவளாக இருக்கிறாளா, பண்புள்ளவளாக இருக்கிறாரா, நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறார்களா, எந்த தீய பழக்கம் இல்லையே, மனதில் ஒன்றை வைத்து மறைத்து விட்டு வெளியே பேசுகின்ற செயல் இருப்பவர்களாக இல்லையே என்ற எண்ணம், நம்பகத்தன்மை இருவருக்குள்ளே ஏற்பட வேண்டும். அவள் எனக்கு நம்பிக்கையானவள், அவர் எனக்கு நம்பிக்கையானவர் என்ற எண்ணம் வர வேண்டும். நீண்ட நாட்கள் பார்க்காது இருந்தாலும் கூட, வெகு தூரத்தில் இருந்தால் கூட அந்த காதலானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் எழும்போது அதை சண்டை அளவுக்கு எடுத்து போகாமல் சமாதானத்தில் ஈடுபட வேண்டும். ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்துகின்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும். பலவீனங்களை எல்லாம் பலமாக மாற்றுவதற்கு இருவருமே முயற்சி செய்ய வேண்டும். திருமணம் செய்து கொண்டு திருமணத்திற்கு அப்பால் மகிழ்ச்சியா இருப்பார் என்ற நம்பிக்கை இருவருக்குள்ளே வர வேண்டும். இதுதான் உண்மையான காதல், நம்பகமான காதல், நம்பிக்கை தன்மையான காதல். காதலியுங்கள். காதல் என்பது கடவுள் தந்த ஒரு அன்பளிப்பு, வரம். விளம்பரங்களைப் போலவே, திரைப்படங்களில் வருவது போலவே, தொலைக்காட்சி தொடர்களில் வருவது போலவே எண்ணிக்கொள்ளாதீர்கள். அதெல்லாம் ஒரு மாயை, அது விலகிவிடும்.
உண்மையாக இதயத்தின் ஆழத்தில் சென்று காதலியுங்கள். இரண்டு ஆன்மாக்களின் சங்கமமாக அங்கே இருக்க வேண்டும். ஒரு ஜீவன் என்னை அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. நீ எனக்காக அழ வேண்டாம், ஒரு துளி கண்ணீரும் விட வேண்டாம், உன்னையே என்னையே வாழ்கிறேன் என்ற இளையராஜாவினுடைய அற்புதமான குரலை கேட்டு பாருங்கள். அங்கு இரண்டு ஜீவன்களின், இரண்டு ஆத்மாக்களின் கலப்பு மட்டுமே இருக்கும். அந்த ஜீவனே குரல் எடுத்து பாடியது போல அவருடைய குரலில் அந்த தாகம் தெரியும். அதுதான் ஒரு உண்மையான காதல், நம்பிக்கையான காதல். அன்பை முதலில் கொடுங்கள், அன்பாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்பிலேயே கரைந்து போங்கள். இதுதான் ஒரு நம்பிக்கையான காதல், உண்மையான காதல், நம்பகத்தன்மை இருக்கின்ற காதல். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.